புகாரி டீ தான்யா. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் சாதிக். டே 8 வழக்கம் போல் மண்ணடி போயிருந்தேன். ராயபுரம் பிரிட்ஜில் ஏறும் போதே ஆர்டர் அடிச்சிருச்சு. மண்ணடி டு புதுப்பேட்டை அதில் போனால் அட்ரஸ் தான் கொஞ்சம் தப்பாக இருந்தது. அதோட கஸ்டமர் லொக்கேஷன் அனுப்பி சென்ட் பண்ணியிருந்தார். அதோட தான் அங்கே போய் விட்டோன்னே ஷாக்கு. போலீஸ்கார் அவர் கொடுத்தோடனே பார்சலை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டே கொடுத்தாரு. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். எக்ஸ்பிரஸ் அவென்யூ நுங்கம்பாக்கம் அது பாக்ஸு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். லோகோ டைம் ஆகிடுச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அசருக்கு அப்புறம் டீ சாப்பிட போகலான்னு கூப்பிட்டாரு. சரின்னு புகாரி வந்தேன். ஏன் பிலால் போகலான்னு சொல்லுவீங்க, அங்கே நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். புகாரி வந்தால் உட்காந்து சாப்பிட்லாம். கொஞ்சம் வெயிட் பண்ணால். ஆனால் பிலாலில் டீ சாப்பிட்டதில்லை. ஒரு நாள் சாப்பிட்டு சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸு. புகாரி டீ எப்பவும் போல் டேஸ்ட்டாக செம்மையாகவே இருந்தது. 40 ருபீஸு. நான் குடிக்கும்போது 40 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ 30 ருபீஸ் தான். அவங்க பண்ணு ஓன் மேக்குன்றதுனால செம்ம சாஃப்ட்னஸோட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க சர்வீஸு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் வரும்போது நான் குடிச்சிருந்த டீயை பாதியில் ஆஃப் டீ குடிச்சிருப்பேன். குடிக்கும் போதே கை ஸ்லிப் ஆகி கப்பு கீழே விழுந்து டீ கொட்டிருச்சு. இருந்தாலும் டேபிளை தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க டீ எடுத்து வந்து வச்சாங்க. எதுவுமே ஆட் ஆகாது எக்ஸ்ட்ராவாக. இவங்களோட மட்டன் சம்சா கொஞ்சம் ரேட் அதிகம், 120 ருபீஸு. உள்ள மட்டன் ஸ்டஃப்பு குறையே இல்லாமல் இருக்கும். டீ சாப்பிட்டு வந்து ஆன் பண்ணேன். போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேட் யாருன்னா ஒரு ஆர்டர் அடித்தது எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஓலா ஆன் பண்ணால் எந்த ஆர்டரும் வரல, என்னென்னு தெரில. அதோட ரேப்பிடோ ஆன் பண்ணேன். சும்மா பி ஸ்டேஷனில் 2 ஸ்டான்லி ஒரு ஆர்டர் அடித்தது விட்டுட்டு அப்படியே சும்மா தான் போயிட்டு இருந்தேன். யாருன்னா போய் ஆர்டரை கொடுத்துட்டு இன்றைக்கி ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் ருபீஸ் ஏர்ன் பண்ணோம். போர்ட்டலில் 3 ஆர்டரு கமிஷன் போக 325 ஏர்ன் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரேப்பிடோ தான் நிறையா ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஓட்டுறதில்ல. அது என்னன்ற டீட்டெயில்ஸை நான் ரேப்பிடோவை பற்றி தனியாக பேசி தனியாக ஓட்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். குட் பை.